everybody, web news பாருங்க, நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கங்க. Keep watching web news and subscribe it. Web news பாருங்க, subscribe பண்ணுங்க. Web news பாருங்க, subscribe பண்ணுங்க. Keep watching web news, subscribe our channel. Web news பாருங்க, subscribe பண்ணுங்க. Web news பாருங்க, subscribe பண்ணுங்க. Web news பாருங்க, subscribe பண்ணுங்க. இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். தொழில் நிமித்தமாக, வேலை நிமித்தமாக இடம் விட்டு இடம் மாறி சென்று உங்களுடைய தொழிலையோ வேலையோ கவனிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய பட்சத்தில் உங்கள் குடும்பங்களை பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. ஒன்று, கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகளோ சண்டை சச்சரவுகளோ பிரச்சனைகளோ ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அப்படி இல்லையெனில் இந்த மாதிரி தொழில் நிமித்தமாகவோ சூழ்நிலையின் காரணமாகவோ குடும்பத்தை பிரிந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அப்போ இதுல என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள், புதிய நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பழைய நண்பர்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உறவுகள், நண்பர்கள், பார்ட்னர்ஷிப் தொழில், இதற்கெல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது கன்னிராசிக்கு. இதுவரையிலும் வந்த பிரச்சனைகளை சாதுரியமாக சாமர்த்தியமாக தாங்கி வந்த கன்னிராசி இந்த ஆண்டு சற்று திணறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால நண்பர்களிடத்துல கொடுக்கல் வாங்கல் கவனமா இருங்க, அல்லது முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கிறத தவிருங்க. பிரச்சனைகளை நாம போய் விலைக்கு வாங்க வேண்டாம், வரக்கூடிய பிரச்சனைகளை பெருசுபடுத்த வேண்டாம். கழுவுற மீன்ல நழுவுற மீனாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். பொதுவாக இதெல்லாம் நடக்கல, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா மனைவியினுடைய உடல்நிலை பாதிக்கப்படும். அப்ப மனைவியினுடைய ஹெல்த் கண்டிஷன் மோசமாக இருக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப மனைவியினுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும். ஒண்ணு அது மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பார், அப்படி இல்லைன்னா மனைவியினுடைய உடல்நிலையை பாதிப்பார். அப்ப ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதக சூழ்நிலை உருவாகிறது இந்த பெயர்ச்சி. ஆனா தொழில்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். ஒரு இடம் விட்டு இடம் மாற வச்சு புதியதாக ஏதாவது ஒன்று துவங்க வச்சு, அல்லது புதியதாக ஏதாவது ஊருக்கு வேலை மாற்றுதல் கொடுத்து அங்க புது நண்பர்கள்கிட்ட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு, புது இடம், புது மக்கள், புது விதமான ஒரு சூழ்நிலைகள், இவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு. அதனால மாற்றமும் உண்டு, பிரச்சனையும் உண்டு. அது நீங்க டிராவல் பண்றதை பொறுத்து அதனுடைய நிலைகள் மாறுபடும். ஆகையினால் கன்னிராசி அன்பர்கள் ஜாக்கிரதையோடு பயணிக்க வேண்டும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 3 விதமான பயிற்சிகள், குரு, ராகு, சனி. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. திருநாவுக்கரசு. சரிங்க. 27/4/1975. 27/4/1975. ஆமா ஐயா. டைம் சொல்லுங்க, நேரம். காலைல 10:15 ஐயா டைம். எந்த ஊர்ல பிறந்தீங்க? வேலூர் ஐயா. வேலூர். நீங்க விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமா? ஆமா ஐயா. விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம். அப்படியே லைன்ல இருங்க. ஐயா, உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய திசை சுக்கிர திசையில் சுய புத்தி நடக்கிறது. சரி ஐயா. இப்போ அடுத்து சூரிய புத்தியில கால் எடுத்து வைக்க போறீங்க. சரி ஐயா. உங்களுக்கு அப்பா இருக்காரா? உங்க அப்பா இருக்காரா? இருக்கிறாரு ஐயா. அப்பா இருந்தார் என்றால் அப்பா விஷயத்தில் கவனமாக இருங்கள். அப்பாவுடைய உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம். சரி ஐயா. அப்பாவுக்கு கண் ஆபரேஷன் அல்லது முதுகு தண்டு இடத்துல ஆபரேஷன், ஏதாவது ஒரு ஆபரேஷன் உண்டு. சரி ஐயா.
அதே மாதிரி தொழில்ல ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகிறது. உங்களுக்கு தொழில் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா வேலை, தொழில் செஞ்சீங்கன்னா தொழில், ரெண்டுல ஏதாவது ஒரு மாற்றம் நடந்து இடம் விட்டு இடம் மாற போறீங்க. அதுதான் ஐயா. இப்போ கடை வந்து காலி பண்ண சொல்றாங்க. ஒரு 60 வருஷமா இருக்கிற ஐயா. நாங்க காலி பண்ணிருவீங்க. நீங்க இதுல இருந்து மாத்த முடியாது, மாறிதான் ஆகணும். இல்ல ஐயா, அது காலி பண்ண கூடாதுன்னு பாக்குறேன் ஐயா. நாங்க அது அப்படி பண்ண மாட்டோம்னா பிரச்சனை பெருசாயிடும். இதெல்லாம் ஒரு 5 பேர் எல்லாம் பணியாளர்கள ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. நாங்க நீங்க என்னதான் பண்ணாலும் எப்படி இருந்தாலும் அந்த இடத்த விட்டு நீங்க மாறிடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறப் போகிறது. சரிங்க ஐயா. ஐயா இருப்பேன் நானு. சிறப்பா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. அதனாலதான் சொல்றேன் மாறிடுங்கன்னு சொல்றேன். நீங்க தொழில் அதிகத்துல பண்ணுங்கிறதால நாங்க வேற இடம் மாறதுக்கு அவ்வளவு வசதி இல்ல ஐயா எங்களுக்கு. நீங்க வசதி இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? உங்களுடைய ஜாதகப்படி நீங்க இனி மாறக்கூடிய இடம் உங்களுக்கு பெரிய யோகத்தை தரப்போகுது. சிறப்பா இருக்குது. அப்ப மாறுறது நல்லது தானே. இது நாள் வரைக்கும் அந்த இடத்துல இருந்து நீங்க சம்பாரிச்சீங்களா? இது வரைக்கும் அந்த இடத்துல இருந்து நீங்க பெருசா ஏதாவது சம்பாரிச்சீங்களா? வீடு, வாகன வசதி? எங்க அப்பாவும் சம்பாதிக்கிறார், நானும் சம்பாதிக்கிறேன். வேற எதுக்கு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நல்ல நேரம் வரும்போது கிளம்பிருங்க. இப்பதான் அப்படி தொழில் கொஞ்சம் பிக்கப்பாயிடும் ஐயா. இதை விட சிறப்பா இருக்கும். நீங்க எவ்வளவுதான் இது பண்ணாலும் இந்த இடத்த நீங்க மாறிதான் ஆவீங்க. மாற வேண்டிய காலம் வந்தாச்சு. சரிங்க ஐயா. ஓனர்கிட்ட ஃபைட் பண்ண கூட வேலை ஆகுது ஐயா. ஒரு 5 பேர் இருக்கிற ஐயா. நாங்க நீங்க கேஸே போட்டாலும் மொபைல் குற்று மூலியமா வந்து உங்களை வெளியே தூக்கி வச்சிருவாங்க. கேஸ் வரும். கேஸ் நடந்திருக்குமே, கம்ப்ளைண்ட் ஆயிருக்கணுமே இது வரைக்கும். சரிங்க ஐயா. அப்ப வேற எப்படி ஐயா நாங்க போறது? எப்படின்றது ஒன்னும் புரியல ஐயா எங்களுக்கு. உங்களுக்கு போறதுக்கான வழி கிடைக்கும், போறதுக்கான சூழ்நிலைகள் அமையும். இதை விட ஒரு சிறப்பான இடம் அமையும். எங்க அப்பா அம்மா நல்லா இருப்பாங்களா ஐயா? அதான் சொன்னேன், உங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் இருக்குன்னு சொன்னேன். அப்பாவுக்கு பிரச்சனை தான். அப்பாவுக்கு பிரச்சனை தான். கண்ணு ஆபரேஷன் பிரச்சனை ஐயா. ஆமா, அப்பா கண்ணு எப்படி இருக்கு? கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளம் ஐயா அவருக்கு. ஆபரேஷன் பண்ணிடுவாங்க இந்த வருஷம். ஆபரேஷன் பண்ண நல்லா ஆயிடுமா ஐயா? நல்லாயிடும். உங்களுக்கு ஐயா உங்களுக்கு 5 பேர் நாங்க வந்து 60ல இருந்து இருக்கிறோம் ஐயா. உங்களுக்கு ஒரு இடம் சம்பந்தமான பிரச்சனை இப்போ வந்து நீங்க அதுல இருந்து மாறிதான் ஆகணும். மாற வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. ஒன்னும் பண்ண முடியாது. அதுதான் ஐயா. 2 மாசம் டைம் கொடுத்துக்கிறாங்க ஐயா. 2 மாசத்துல நீங்க மாறிடுவீங்க, உறுதியா மாறிடுவீங்க. இல்ல ஐயா, நான் அதே கடையில இருந்துட்டு தொழில் செய்து போயின்னு நினைக்கிறேன். அது உங்க விருப்பம். ஆனா ஜாதக ரீதியா நீங்க மாறிடுவீங்க. ஆனா மாறினா சிறப்பா இருக்கும். சிறப்பா இருக்குமா ஐயா? சிறப்பா இருக்கும். சரிங்க ஐயா. 2 வீலர் மெக்கானிக்கு. சரி. இவங்க வண்டி நிறைய வருமா ஐயா கடையில? நீங்க இடம் மாறி உட்கார்ந்து தொழில் பண்ணுங்க, சூப்பரா வருவீங்க. சரிங்க ஐயா. லைன் சரியா வரல ஐயா. ஓகே. அதாவது இவர் என்ன கேட்கிறாருன்னா, இடம் மாற மாட்டேன், நான் அதே இடத்துலதான் இருப்பேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. ஆனா இவருக்கு நடக்கக்கூடிய ஜாதகப்படி இவர் இடம் மாறினால் இவர் நல்லா இருவார்னு இருக்கு. இவர் இடம் மாறிட்டாருன்னா இவருக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கு. ஆனா அது அவருக்கு மைண்டுக்கு வரல, புரியல. பாவம். அவர் அந்த இத்தனை வருஷமா நாங்க இருந்துட்டோம், இதை விட்டு எப்படி போறதுன்னு நினைக்கிறாரு. சரி, இத்தனை வருஷமா நீங்க இருந்தீங்க, அதுல ஏதாவது வீடு வாசல் நீ வாங்கி நல்லபடியா செட்டில் ஆனீங்களானா? இல்ல. அப்பாவும் சம்பாதிக்கல, இவரும் சம்பாதிக்கல. அப்ப சம்பாதிக்க முடியாத இடத்த பிடிச்சி தொங்கிட்டே கிடக்கணும். இதுதான் விதி. ஒரு மனிதனை பரம்பரையாக ஒரே இடத்தில் உட்கார வைக்குது பாருங்க. ஜாதகம் வந்து முற்றிலும் உண்மை. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய கோடீஸ்வரன் வீட்டுல பிறந்தவங்க, ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான குடும்பத்துல பிறந்தவங்க நிறைய பேரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் படுத்து கிடந்துட்டு காலத்தை கழிக்கிறாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வீட்டுல குடும்பமா இருந்து வாழக்கூடியவங்க இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஏன்னா இவர்களுடைய தலையெழுத்து இது மாதிரியான இடத்தில் உண்டு கழித்து உறங்க வேண்டும் என்பது தலைவிதி. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. என் பையன் பேர் திருவேங்கடம். திருவேங்கடமா? திருவேங்கடம். 7/5/1994 பிறந்த தேதி. 1994? 94
ஐயா 94 7 7/5/1994. ஓகே, நேரம் சொல்லுங்க. 6:45 AM. 3:45 AM. நாளை 6:45 AM. ஓகே ஓகே. மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரமா? வேறு பிறந்தது. அதான் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரங்களா? ரிஷப லக்னம். ஆமா, மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், ரிஷப லக்னம். சரிங்களா? இப்போ உங்க பையனுக்கு பாத்தீங்கன்னா, ஹலோ கேக்குதுங்களா? உங்க பையனுக்கு நடக்கக்கூடிய திசையானது சுக்கிர திசையில் சுய புத்தி. இந்த சுக்கிர திசை எப்படி இருக்கும், இந்த பையனுக்கு வாழ்க்கையில எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இது 2025 6வது மாசத்துக்கு பிறகு இந்த சுக்கிர திசையானது சிறப்பாக வேலை செய்யும். இதுவரைக்கும் ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லாட்டையும் இனி உள்ள காலகட்டம் உங்க பையனுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை உண்டாக்கும். இது வரைக்கும் பயங்கரமான கஷ்டப்பட்டுட்டாங்க. அதைத்தான் சொல்றேன், இது வரைக்கும் எந்த பிரயோஜனமும் இருந்திருக்காது. ஆனா இனிமே வரக்கூடிய காலகட்டம் உங்க பையனுடைய வாழ்க்கை பாதையே மாறப்போகிறது. சரிங்களா? அதாவது வரக்கூடிய மனைவியை பொறுத்து இவருடைய வாழ்க்கை உச்சத்தை தொடப்போகிறார். எடுத்த காரியம் வெற்றி அடையும். சரிங்களா? சிறப்பான ஒரு வாழ்க்கை உண்டு. ஆனால் தகப்பனாருக்கு ஒரு ஆபரேஷன் உண்டு. கண் ஆபரேஷன், கால் நரம்பு ஆபரேஷன், இது மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்பார். அதே போல இவர் தகப்பனார் கடன் பெற்றிருந்தாலோ அல்லது இவர் படிப்பதற்காக கடன் வாங்கியிருந்தாலோ அந்த கடன் அடைக்கப்படும். சீக்கிரமாக இவருடைய பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நல்ல நிலைக்கு இந்த குடும்பம் வரும். உத்தியோகத்துல ப்ரொமோஷனுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணா கூட கிடைக்குங்க. வெளிநாடு போற வாய்ப்பு ஏதாவது இருக்குங்களா பிற்காலத்துல? என்னங்க? வெளிநாடு போற வாய்ப்பு ஏதாவது பிற்காலத்துல இருக்குங்களா? வெளிநாடு போற வாய்ப்புங்களா? வெளிநாடு போற வாய்ப்பு இருக்குது. ஆனா தற்காலிக பயணம் தான், அங்கேயே இருக்க மாட்டாரு. போயிட்டு உடனே திருப்பி வந்துருவாரு. ஆனா இவருக்கு சிறப்பான வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுவரை என்னங்க? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. குழந்தை பாக்கியம் இந்த வருஷம் உண்டு. இந்த வருஷம் 2025 உண்டாயிடுவாரு. 26 கையில குழந்தை இருக்கும். ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல ஜாதகத்துல. ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல, சிறப்பா இருக்கு, அருமையா இருக்கு. ஏதோ ஆபரேஷன் சொன்னீங்க, என்ன ஆபரேஷன்? அப்பாவுக்கு கண் ஆபரேஷன் அல்லது கால் நரம்பு சார்ந்த ஆபரேஷன். பையனோட அப்பாவுக்கு. நீங்க யாரு அவங்க பையனுக்கு? இந்த பையனுக்கு நீங்க அப்பாவா? ஹலோ, பயப்படுற மாதிரி ஒண்ணு கிடையாது. நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையோ? இந்த பையனுக்கு நீங்க அப்பாவான்னு கேட்டேன். ஹலோ, கேட்கல. நம்ம பேசுறது அவருக்கு கேட்கல. இந்த ஜாதகத்துல இந்த பையனுக்கு அவருக்கு கேட்டது நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த பையனுடைய தகப்பனாருக்கு கண் ஆபரேஷனோ அல்லது கால் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையினால தந்தை விஷயத்தில் இந்த ஜாதகர் கவனமாக இருக்க வேண்டும். தந்தை விஷயத்தில் கவனமாக இருந்தால் பிரச்சனை வராது. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. இப்போ நான் பேசல ஐயா, திருநாவுக்கரசு பேரு. அதாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி தாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஜாதகம் தான் பார்க்கணும். நீங்க நான் எல்லாருக்கும் சரிங்க. நேர்களே, நம்ம இப்ப அந்த நேரலை வந்து இலவசமா பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இது வந்து ஒரு நபர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. பையனுக்காக கேட்கணும். ஒரு நிமிஷம். பையனுடைய பெயர் சொல்லுங்க. பையன் பேரு ஜெகன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 6/9/2003. 2003. நேரம் 5:09 PM. 5:09 PM. எந்த ஊர்ல பிறந்திருக்காரு?
அப்பாவுடைய சொத்தை வந்து கவனத்தோட நீங்க வாங்கலன்னா ஆட்டை போட்டுருவாங்க. போட்டாங்களா? ஆமா. சரி, பையனுக்கு வந்து இனி அடுத்து 2026ல ராகு தசை பிறக்க போகுது. அந்த ராகு தசை பிறக்கிற வரைக்கும் இவனை கவனத்தோடு பாத்துக்கணும். ஏன்னா உடல்நிலையில பிரச்சனைகள் வருங்க. வண்டியில இருந்து கீழே விழுறது அல்லது ஏதாவது ஒரு ஆபரேஷன் மாதிரியான ஒரு சூழ்நிலைகளோ. முதல்ல வண்டியில இருந்து கீழே ஓட்டு லைட்டா அடிபட்டு அப்புறம் சரியாயிடுச்சு. அப்புறம் வந்து ஃபீவர் ஒண்ணு வந்து டைபாய்டு வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு, சரியாயிடுச்சு. 2 இது வந்துட்டு போயிடுச்சுங்க. ரெண்டுமே சந்திச்சிட்டீங்களா? ஆமா, ஃபீவர் அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல ஒரு 5 நாள் இருந்தாப்ல. சரி, பரவாயில்ல. இன்னமும் அந்த பாக்கி இருக்குது. ஏன்னா சனி பகவான் வந்து உள்ள வர்றாருங்க. உள்ள வரும் பொழுது என்னன்னா தலை சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பார். தலையில் அடிபடுவது அல்லது தலையில மைக்ரேன், தலைவலி, கண்ணாடி போடுறது, இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொடுப்பாரு. அதனால அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. ராகு தசை பிறந்த பிறகு பையன் சூப்பர் ஆயிடுவான். கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்க முடியும். நல்லா இருக்காது. எப்பவுமே சுய திசை சுய புத்தி வேலை செய்யாது. நல்லா இருக்காதுன்னா சில பேருக்கு வந்து கெடுதல்கள் நடக்கும், சில பேருக்கு ஒண்ணுமே நடக்காது, நிசப்தமா இருக்கு. என்னங்க மேற்படிப்பு படிக்கிறதுக்கு வெளிநாடு போகலாம்னு பிளான் பண்றாரு. அது போயிடலாமா? இப்ப 100% நடக்கும். அது இப்ப ஜூனுக்கு அப்புறம் போலாங்களா? தாராளமா போலாம். தாராளமா போலாம். அங்க போனா நல்லா இருக்குங்களா? சிறப்பா இருப்பான். வெளிநாடு சூப்பரா இருக்கு உனக்கு. ஓகே. அப்ப கல்யாணம் எப்ப பண்ணலாம்? கல்யாண காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சொல்றேன். நீங்க 2028க்கு பிறகு வச்சுக்கலாங்க. நல்ல பொண்ணா வருங்களா? எப்படி அமையுங்க? நீங்க 2028க்கு பிறகு திருமணம் செஞ்சீங்கன்னா இவருக்கு நல்ல பெண்ணா அமையும். காதல் திருமணமா இல்ல காதல் திருமணத்திற்கான வாய்ப்பு 90% இருக்குது. லவ் பண்ணி பண்ற மாதிரி? ஆமா, 90% இருக்குதுங்க. அதனால போற இடங்கள்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அவன் எந்த இடத்துக்கு போறானோ அங்கேயே திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. நல்ல பையன், பண்ற பையன் கிடையாது. சூழ்நிலைகள் தானே மனுஷனுக்கு, எல்லாமே நல்லவங்க. அந்த வாழ்க்கை நல்லா இருக்குங்களா? குழந்தைகள் பேரு எல்லாம் இருக்கும். நல்லா இருக்கு. இவனுக்கு வந்து இப்ப இனி லைஃப் நல்லா இருக்குங்க. இனி நீங்க இவனை பத்தி பயப்பட வேண்டிய தேவையில்லை. உடம்பு வந்து இந்த செவ்வாய் தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. நல்லா இருக்குங்களா? அவங்க அம்மாவுக்கு ஹலோ, செவ்வாய் தசை முடிகிற வரைக்குமே கொஞ்சம் பிரச்சனை உண்டு. இந்த ஒரு நிமிஷம். இப்ப கேக்குதுங்களா? அவங்க அம்மா உங்களுக்கு நீங்க தான் அவங்க அம்மாவா? ஆமாங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது ஆபரேஷன் நடந்துச்சுங்களா? இப்ப ஆடியோ மாறிடுச்சு, கொஞ்சம் கேட்கல. உங்களுக்கு ஏதாவது ஆபரேஷன் நடந்துச்சுங்களா உடம்புல? அது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. சரி, ஓகே. அப்ப இனி பிரச்சனை இல்லை. ஆபரேஷன் நடந்தது. பிள்ளைங்களுமே ஆபரேஷன் பண்ணி தான் பிறந்தாங்க. வயிறு 3 நேரம் ஆபரேஷன் பண்ணியாச்சு. ஓகே. ஆபரேஷன் 2-3 உண்டு. அது கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்னும் பயப்பட தேவையில்லை. அதனால இனி வந்து இந்த பையன் மூலியமா உங்களுக்கு சந்தோஷம் தான் உண்டு, மகிழ்ச்சி தான் உண்டு. கவலைப்பட தேவையில்லை. கூட இருப்பாருங்களா? கடைசியில நல்லா பாத்துக்காருங்களா? இவர் உங்களை விட்டு விலகி தாங்க இருப்பாரு. ஓஹோ. ஆமா. ஏன்னா கொஞ்சம் விலகி இருக்கு. ஏன்னா அதாவது வந்து போவாரு. ஆனா உங்க கூட டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு தொழில் சம்பந்தமா உங்களை விலக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். தொழில் நல்லா இருக்குங்களா? அவருக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் சிறப்பா இருக்கும். சிறப்பா இருக்குங்களா? ஆமாங்க. ஆமா. சரி. அம்மா என்ன அவர் உடல் ஆயுள் நல்லா இருக்குல்ல? அவருக்கு ஆயுளை பத்திலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆயுளை பத்தி இப்ப கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இப்ப பொண்ணுக்கான தேடி போகணுமா? 28 வயசுக்கு அப்புறம் தானா வந்துருந்தா?
இல்ல அதாவது அப்பா வழியில ஒரு வரன் ஒண்ணு வரோங்க, இப்போ சொந்தத்துல ஒரு வரன் ஒண்ணு வரும். அது அந்த நேரத்துல இவர் அவாய்ட் பண்ணிட்டாருன்னா காதல் திருமணம் தான். ஓ, அது நல்ல வசதியான பொண்ணா இருக்குமா? நல்ல பொண்ணா அமையும், நல்ல பொண்ணா அமையும். சரி சரி, ரொம்ப நன்றி. அதே மாதிரி தகப்பன் இல்ல, சரி பையனாவது நல்லா வந்துடட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த அம்மா நிறைய கேள்வி கேட்கறாங்க. பையன் நல்லா வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஒரு அன்பும் தெரியுது அவங்களுடைய கேள்வியிலே. கண்டிப்பாக இந்த பையனுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் பிறந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அது இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இனி போக போக இன்னும் சிறப்பான பலன்களை அடைவார். ராகு தசை இருக்கு, அடுத்து குரு தசை இருக்குது, எல்லாமே நல்ல ஒரு சிறப்பா இருக்குது. ராசிக்கு 9ல பாகிஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்கிறாரு. என்ன தகப்பனுடைய அரவணைப்பை பார்க்க முடியாத ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு. மற்றபடி எல்லாமே சிறப்பா இருக்கு, கவலைப்பட தேவையில்லை. இப்போ நேயர்களே, நீங்க உங்களுடைய சுய ஜாதகம், டேட் ஆஃப் பர்த், டைமு, உங்களுடைய பேர் இப்ப கொடுத்தீங்கன்னா உடனடியாக பலன் அளிக்கப்படும். இப்ப கேட்கக்கூடிய நேயர்களுக்கு ஹலோ வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. உங்களுடைய பேரு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஐயப்பன், டேட் ஆஃப் பர்த் 29/05/1974. நேரங்க 11:45 நைட் 11:45. எந்த ஊர்ல பிறந்தீங்க? பாண்டிச்சேரி. கன்னி ராசி, உத்திர நட்சத்திரங்களா? ஆமாங்க ஐயா. கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரம். உங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய திசை பாத்தீங்கன்னா குரு திசையில் சூரிய புத்தி நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? குரு தசை உங்களுக்கு, குரு தசையில சூரிய புத்தி நடந்துட்டு இருக்குது. இப்போ கடந்த ஒரு 2-2.5 ஆண்டு காலமாக கொஞ்சம் முடக்கத்துல இருப்பீங்க. தொழில் முடக்கம், வேலை இல்லாத சூழ்நிலைகள், பொருளாதார பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருப்பீங்க. இந்த சூழ்நிலை என்னங்க? ஹலோ, இந்த சூழ்நிலை உங்களுக்கு இன்னும் ஒரு 2 மாசத்துல சரியாக போகுதுங்க. என்ன ஒரு 2 மாசத்துல உங்களுக்கு ஒரு இட மாற்றம், தொழில் மாற்றம், சூழ்நிலைகள் மாற்றம் வரப்போகுது. ஆமா, நீங்க அது சம்பந்தமா ஏதாவது முயற்சி பண்றீங்களா? தெரியல, ஒரு 2 மாசம் ஆகும். அதாவது ஏப்ரல் மாசத்துல இருந்து நீங்க ரிலீஸ் ஆயிடுவீங்க. ஏப்ரல் மாசத்துல இருந்துதான் உங்களுக்கு முன்னேற்றம் வரும். உங்களுக்கு முன்னேற்றம் கொஞ்சம் தடையாதான் இருந்திருக்கும் இது வரைக்கும். உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? குழந்தைங்க எத்தனை? 2 இருக்காங்களான்னு கேட்டேன். இன்னும் மேரேஜ் பண்ணலீங்களா? மேரேஜ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்களே, ஏன் பண்ணாம விட்டீங்க? ஏற்கனவே வாய்ப்பு வந்திருக்கணுமே உங்களுக்கு. இப்ப 2021 வந்திருக்கணுமே. உங்களுக்கு இந்த வருஷம் இடமாற்றத்துல இருந்து நல்லா இருக்குங்க, ஒன்னும் ஒரி பண்ண வேண்டியதுல. இந்த தசை வேலை நடத்துறதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துல இருந்து நல்லா இருக்கு. ஆமா, வேலை சம்பந்தமா முயற்சி பண்ணீங்கன்னாலும் நடக்கும், திருமண காரியமும் நடக்கும். நல்லா இருக்கு. ஃபியூச்சர் அதான் உங்களுக்கு இப்பதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிள்ளையார் சொல்லியே இப்பதான் போடுறீங்க நீங்க. ஆமா, ஏன்னா அந்த குரு தசை உங்களுக்கு பாதி சும்மாவே போயிடுச்சு. இப்ப பாதிக்கு பிறகு வேலை செய்யுங்க. சரி, இவருடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா லக்கணத்தில் குரு 7ஆம் வீட்டை பாக்குறாரு. இவருக்கு திருமண யோக காலம் பாத்தீங்கன்னா 2 தடவை வந்திருக்கணும், 2 தடவையும் மிஸ் ஆயிருக்குது. இவருடைய குடும்ப சூழல் காரணமா இருந்திருக்குது. இவரை கவனிக்காம கூட இருந்திருக்கலாம். அல்லது அதாவது திருமணங்கிறது தனக்கு தானே செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஒரு மனிதனுக்கு திருமண யோகம் வந்தாலும்
சுத்தி இருக்கக்கூடியவங்களுடைய அக்கறையை பொறுத்து தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில திருமண யோகத்தை அடைய முடியும். திருமணத்துக்கு மட்டும் அப்படிதான். மற்றவங்க அதுல அக்கறை எடுக்கணும். அது தன்னை சார்ந்தவங்க, சொந்தக்காரங்க, உடன் பிறந்தவங்க, யாராவது ஒருத்தவங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. எனக்காக 13/8/1971. 13/8/1971. ஆமா. நேரம் 3:30 AM. எந்த ஊர்ல பிறந்தீங்க? திருச்சி. உங்க பேரு? பேரு கமலா. மேஷராசி, பரணி நட்சத்திரமா? ஆமா. மிதுன லக்னம்? ஆமா. உங்களுடைய ராசி என்ன கணக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு பிறப்பு. நீங்க பிறந்திருக்கக்கூடிய திதியானது சப்தமி திதி. சப்தமி திதியில் ஒரு குழந்தை பிறந்தால் ஒன்று தாயை பிரிக்கும், அல்லது தந்தையை பிரிக்கும், அல்லது தாயும் தந்தையிடம் இருந்து தன்னை பிரிக்கும். யார பிரிஞ்சு வாழ்ந்தீங்க நீங்க? அம்மா அப்பா கொஞ்ச நாள் வேலை நிமித்தமா வெளியில இருந்தாங்க இல்லையா? பிரிஞ்சு இருந்தாங்க இல்லையா? ஆமா. இப்ப இறந்துட்டாங்க 2 பேருமே. இப்ப நீங்க தனியா தானே இருக்கீங்க? அப்பா பிறந்த அப்பா கொஞ்ச நாள் அப்பா ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்க, அம்மா ஒரு இடத்துல இருந்தாங்க. இந்த சப்தமி திதியில் பிறந்தா குடும்பத்தை இப்படிதான் கந்தரகோலமா ஆக்கிடும். ஒண்ணு ஆட்களுக்கு ஆயுளுக்கு பங்கத்தை ஏற்படுத்தும், அப்படி இல்லைன்னா பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு காலநிலையை ஏற்படுத்தும். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டா, தனக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு இப்ப கணவரோட இருக்கீங்களா? ஆமா. அவர் அல்லது அவரும் வேலை நிமித்தமா வெளியே இருக்காராம்? இல்ல இல்ல, போயிட்டு வருவாங்க. பக்கத்துலதான் இருக்காங்க. அம்மா பாக்குறதுக்காக போவாரு, திருப்பி வந்துருவாங்க. அவங்களுக்கு சரியில்லைங்கிறதுனால பாக்க போவாரு. 2 நாள் அங்க இருப்பாரு, 2 நாள் வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உருவாகுது, அப்படிதானே? ஆமா. வேற எந்த வேலையெல்லாம் இல்ல, அம்மா பாத்துக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொந்த தொழில் உருவாக்கிக்கலாங்க. நீங்க சொந்த தொழில் சொந்தமா ஏதாவது நீங்க செய்யணும்னா செய்யலாம். தொழில், சொந்த தொழில். ஒரு உணவு பொருள் சம்பந்தமா ஒரு டிஃபன் கடையோ, ஒரு மாவு கடையோ, அல்லது உடல்நிலை நரம்பு சார்ந்த நோய்கள் வருங்க உங்களுக்கு. நரம்பு சார்ந்த நோய்கள், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாமே வரும். ஆனா உங்களுக்கு தொழில் மட்டும் நல்லா இருக்கும். சப்தமி திதிக்கு தொழில் நல்லா இருக்கும், வருமானம் எப்படியாவது கைக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு உண்டானது வருமானம் எப்படி இருக்கும்? அதுதான், நீங்க சொந்தமா தொழில் பண்ணீங்கன்னா வருமானம் வரும் உங்களுக்கு. வருமானம் இப்ப பண்ற மாதிரி இல்லைங்க. எனக்கு ஒரு விரல் வேற எடுத்துட்டாங்க கால்ல, சுகர் வந்து. சரி, இப்ப இல்ல நீங்க தொழில், சொந்த தொழில் இது வரைக்கும் ஏதாவது செஞ்சீங்களான்னு கேக்குறேன். இல்ல, செய்யல. செஞ்சாதானே வருமானம் வருமா வராதான்னு தெரியும். உங்களுடைய ஜாதக அமைப்புக்கு சொந்த தொழில் செய்யலாம், செஞ்சால் வருமானம் வரும். அப்படி இல்ல உங்க உடல் உபாதைகளால முடியல அப்படின்னாச்சுன்னா அது கஷ்டம் தான். இப்ப சப்தமி திதிங்கும் போது இப்ப கணவனோடு நீங்க சேர்ந்து இருந்தால் கூட உங்க உடல்நிலை ஒத்துழைக்கல பாருங்க. அப்ப சரியா கேட்கல சார். இப்ப சப்தமி திதியில நீங்க பிறந்திருக்கிறதுனால நீங்க கணவனோட நீங்க சேர்ந்து இருந்தால் கூட அந்த கணவனோட முழுமையாக வாழ்க்கை நடத்த முடியாத அளவுக்கு உங்க உடல்நிலையில பாதிப்பு கொடுக்குது பாத்தீங்களா? அப்ப ஏதாவது சரியா கேட்க மாட்டேங்குது. எனக்கு நல்லா கேக்குதே. இப்ப கேக்குதுங்களா? உடல்நிலை அக்கா உறவு எப்படி இருக்கு? உடன் பிறந்தவங்க பகைதான். இடம் சம்பந்தமான விஷயங்கள்ல அவங்க உங்கள்ட்ட இருந்து ஏதாவது காசு பிடுங்கக்கு ட்ரை பண்ணுவாங்க, அல்லது உங்க காசை வாங்கிட்டு வாங்கலான்னு சொல்லுவாங்க. உடன் பிறந்தவங்க பகைதான். சரியாகாதுங்க. அது கேஸ், சண்டை சச்சரவு, பஞ்சாயத்து, அடுத்தவங்க தலையிடுறது, இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து முடியும். ஆனா பேச்சுவார்த்தை இல்லாம ஒன்னாதான் இருக்காங்க. ஆனா பேசல. இந்த சண்டை சச்சரவோட தான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். உங்களுக்கு சகோதர சகோதரிகள் சப்போர்ட் இருக்காதுங்க. இந்த திதி வந்து எல்லாத்தையுமே பிரிச்சு எடுத்துரும். அக்காவை தங்கச்சியா இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி. சகோதரன் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ண நினைப்பாரு, ஆனா அவரால முடியாது. அவரு கொஞ்சம் பேசுவாரு, ஆனா அவரால முடியாது. அப்படிதான் இருக்கும். சரியா? உங்களுக்கு யாருக்குங்க? இல்ல, ஆயில் பலமும் கம்மியா தான் இருக்கு.
அதான் உடல்நிலை சரியில்லை. அது ஆயுள் சரியில்லாமதான் இருக்குமா இல்ல சரியாகுமா? உங்களுக்கு இந்த குரு தசை முடிகிற வரைக்குமே நீங்க நோயோடு தான் போராடி ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி மாரகாதிபதி, நீங்க இருக்கக்கூடிய லக்கணமானது மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி குரு. குரு மாரகாதிபதி, குரு தசையே நடக்குது. கண்டிப்பா ஒரு ஆபரேஷன் உண்டு. ஏதாவது ஒரு ஆபரேஷனை சந்திச்சுதான் ஆகணும். அது பண்ணிட்டேன், கால் விரல் எடுத்தாச்சு. இல்ல மறுபடியும் ஒண்ணு இருக்குங்க, இன்னும் பண்ற மாதிரி இருக்கு. இருக்கு. ஆமா ஆமா, அதான் ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கு. ஆமா, இதெல்லாம் இருக்குது. நீங்க திருச்செந்தூர் முருகனை கொஞ்சம் வழிபாடு பண்ணுங்க, இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? பிள்ளைகள்லாம் நல்லா இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க. ஓகே. இந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனை இருக்குது, ஆனா எல்லாமே சமாளிச்சு பதில் சொல்றாங்க. சிறு வயதுலயே அப்பா பிரிஞ்சு போயிட்டாரான்னு கேட்டா அப்பா வேலை நிமித்தமா பிரிஞ்சிருக்கிறாரு. அதன் பிறகு அம்மா அப்பாவும் பிரிஞ்சு அந்த குழந்தைங்களை பிரிஞ்சு அவர் போயிருக்காரு. பிறகு ஆள் உயிரோட இல்லாம போயிருக்கிறாங்க. இப்ப கணவரோட இருக்காங்க. கணவரும் வெளியே 2 நாள் போய் தங்கிடுறாரு. தன் உடல்நிலையும் சரியில்லை. அப்ப இந்த திதி சில திதிகள் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதுலயும் இந்த சப்தமி திதி ஆளை ஒரு வழி பண்ணிரும். இதுல பிறந்தவங்க நான் நிறைய பேரை பாக்குறேன், ஏதோ ஒரு ரூபத்துல குடும்பத்தை பிரிஞ்சோ பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டு, எல்லாமே கிடைக்கும். ஹலோ, வணக்கம். வணக்கங்க. பேரு தியாகராஜன். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 5/8/1984. நேரம் 11:10 AM. எந்த ஊருங்க? பெங்களூர். விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரங்களா? விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசி. 11:10 காலையில தானே, நைட்டா? காலையில தான் ஒரு 11:10 AM. 5/8/1984. ஆமா ஆமா. 11:10. ஒரு நிமிஷம். விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் தான் வருது. PM போட்டா இல்ல, நீங்க தான் டைம் கரெக்டா சொல்லணும். விசாக நட்சத்திரம், விருச்சிக ராசி, துலாம் லக்னம் வந்துருக்கு கணக்கு. இல்ல, அப்ப நீங்க தப்பா டைம் இதா இருக்கு. அந்த ஜாதகம் எழுதுனது தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா அனுச நட்சத்திரம் தான் வருது. இப்போ இது யாருடைய ஜாதகங்க? இது என்னுடைய மருமகனுடைய ஜாதகம். மருமகனுடைய ஜாதகமா? இப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா கேது தசை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். 2027 சுக்கிர தசை பிறக்குது. இந்த கேது தசை முடியக்கூடிய காலகட்டம் வரைக்கும் ஏதாவது வம்பு, வழக்கு, கேசு பிரச்சனையை சந்திப்பார். அப்போ இவர் நண்பர்கள் விஷயத்துல, சொந்த பந்தங்கள் விஷயத்துல கவனமா இல்லைன்னா கொடுக்கல் வாங்கல் மூலியமாக பிரச்சனைகளை சந்திப்பார். வேலை நிமித்தமாக பிரச்சனைகளை சந்திப்பார். திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனையை சந்திப்பார். திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் ஏற்படுவது, மனக்கசப்பு ஏற்படுவது, இது மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்பார். இந்த சுக்கிர தசையானது 2026 ஆரம்பிக்குது. அதன் பிறகுதான் இந்த குடும்ப பிரச்சனைகள் விலகி ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அது வரைக்கும் இவருக்கு குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகளும், பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகளும், வேலையில பிரச்சனையும் இருந்துகிட்டே இருக்கும். வெளிநாட்டுக்கு போனார்னா நல்லா இருப்பாரு. வெளிநாடு, வெளி மாநிலம், இப்ப பெங்களூர்ல இருந்தாருன்னா ஹைதராபாத், தமிழ்நாடு, இந்த மாதிரி ஏதாவது தன் சுயமொழி, அதாவது தன் தாய்மொழியை தவிர பிற மொழி பேசக்கூடிய இடங்களுக்கு சென்றால் சிறப்பு. அதே மாதிரி இவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அம்மாவுக்கு கண் ஆபரேஷனோ அல்லது வயிறு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட ஆபரேஷனோ வரும். அதே மாதிரி அப்பா இருக்காரா இவருக்கு? அப்பா இருக்காரு.
அப்பாவுடைய உடல்நிலையும் பாதிப்புக்குள்ளாகும். சரி, ஒரு குழந்தை பாக்கியம் 2 வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, குழந்தை பாக்கிய வாய்ப்பு 2026 குழந்தை இருக்கும். சரி. அதே மாதிரி இவருடைய பூர்வீக சொத்தில் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. ஆமா ஆமா, ஏற்கனவே பிரச்சனை அவங்க பங்காளிக்கு பிரிச்சு கொடுக்கல, இது வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கும். அது வந்து ஒரு பொம்பளை மூலியமா பெரிய பிரச்சனையாகும், அது கேஸ் வரைக்கும் கூட போகும். சரி, இதான் விஷயம். ஒன்னும் ஃபியூச்சர்ல ஒரு நல்லா இருப்பாங்களா? ஃபியூச்சர் சுக்கிரதசை அருமையா இருக்கும், நல்லா இருக்கும். 26க்கு அப்புறம் 25லாம் கொஞ்சம் கஷ்டம் தான், 26ல இருந்தா நல்லா இருக்கும். சரி, ஒன்னும் பயப்படுற மாதிரி இருக்காதுல்ல? இல்ல, இவருக்கு வந்து இந்த டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி பண்ணணும்னு சொல்லுவாங்க, அது போயிடாதீங்க. அப்படி இல்ல 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 இல்ல, அது போல அப்படி போயிடாதீங்க. இவருக்கு குழந்தை உண்டு. முதல் குழந்தை பெண் குழந்தை பிறக்கும். ஓகேங்க, நன்றி. ஓகே, நன்றி. அதாவது இவருடைய மருமகனுடைய ஜாதகம் பாக்குறாரு, குழந்தை இல்லாம இருப்பாங்க போல தெரியுது. இவருக்கு குழந்தைக்கான காலகட்டம் பாத்தீங்கன்னா 2026 தான் குழந்தை பலன் வருது. அது வரையிலும் கொஞ்சம் பிரச்சனைகள், உடல்நிலை உபாதைகள் இதெல்லாம் தாண்டி தான் ஆக வேண்டிய ஒரு கட்டமா இருக்குது. அதன் பிறகு சிறப்பா இருக்குதுங்க. அதாவது நம்ம இப்போ உங்களுடைய பிறந்த ஜாதகம் நீங்க என்ன லைவ்ல தொடர்பு கொள்ள முடியலன்னு நினைக்கக்கூடியவங்க, என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் வந்து உங்களோட பிறந்த தேதி, மாசம், வருஷத்தை எழுதி உங்களுடைய பேர் எல்லாம் எழுதி அனுப்புங்க. கூகுள் பேல 500 ரூபாய், ஒரு ஜாதகம் பார்ப்பதற்கு வாங்கக்கூடிய தொகை 500 ரூபாய். அது ஜாதகமாக இருந்தாலும் சரி, புஷ்ப பிரசன்னமாக இருந்தாலும் சரி, வாங்கக்கூடிய கட்டணம் 500 ரூபாய். நீங்க அனுப்பி வச்சுட்டு உங்களுடைய ஜாதகத்துக்கு பண்ணீங்கன்னா நான் ஆடியோ போட்டுருவேன். அந்த ஆடியோவை நீங்க கேட்டுட்டு அதற்கு என்னென்ன நீங்க கேள்வி கேட்கணுமோ அதையும் கேள்வி கேட்டுக்கலாம், அதற்கும் நான் பதில் அளிப்பேன். நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அனுப்பி பணத்தை அனுப்பிட்டீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல உங்களுடைய ஜாதக பலன் வரும். சப்போஸ் ரொம்ப டைட்டா இருந்துச்சுன்னா மறுநாள் நான் அனுப்பி விட்டுருவேன். ஹலோ, வணக்கம். வணக்கம் 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 சார். பையனுக்காக கேட்கணும். 2011. ஒரு நிமிஷம். பையனுடைய பேர் சொல்லுங்க. பேர் வந்து கமலா. என்ன இது பொம்பளை பேர் மாதிரி இருக்கு? பையன் வெங்கடேஷ். 2011 2007. நேரம் மாலை 4:30 மணி. எந்த ஊர்ல பிறந்திருக்காப்ல? திருச்சி. மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரங்களா? ஆமா. இப்ப இவருக்கு நடக்கக்கூடிய திசை பாத்தீங்கன்னா புதன் திசை நடக்குதுங்க. புதன் திசையில் சுய புத்தி நடக்குது. மேஷ லக்னம். இந்த பையனுடைய ஜாதகப்படி சகோதர சகோதரிகள் இருந்தாலும் கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? தம்பி இருக்காங்க. ஒரு பையன். தம்பி இருந்தாங்கன்னா தம்பிக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகள் வரும். உடல்நிலை உபாதைகள், நரம்பு சார்ந்ததோ அல்லது கை காலில் அடிபடுறதோ, இது மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது. ஆமா, இனிமேதான். 2026க்கு பிறகு இந்த புதன் திசையானது இவருக்கு நல்லா இருக்கும். இந்த பையனுடைய ஜாதகப்படி இவர் வந்து காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வில்லங்கங்கள், பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால பெண்கள் விஷயத்துல இவன் ஏதாவது செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி பழி வரும். அந்த பழி வந்து இவர் மேல விடும், அல்லது பெண்கள் இவரை ஏமாத்திட்டு ஓடிடுவாங்க. அது மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பார். தாயார் என்னங்க? எந்த வயசுல, எந்த காலகட்டம்னு சொல்லட்டுமா? 2029 இந்த மாதிரி பீரியட்ல வரும். 2029 வரும். அந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி
வேலை வாய்ப்பு. எதையுமே இவன் வந்து முயற்சி வந்து எரும மாட்டுக்கு தார் கம்ப குத்துன மாதிரி குத்திட்டே இருந்தாதான் வேலை நடக்கும். கண்டிப்பா விடிய விடிய சங்கு ஊதணும். எழுந்திரிடான்னு காலையில இருந்து சங்கு ஊதுனாதான் 8 மணிக்கு எந்திரிப்பான். 8 மணிக்கு வேலைக்கு போனா போகமாட்டான். 10 மணிக்கு வீட்டுக்கு வானா வரமாட்டான். வெளியே போகமாட்டான், போனா வரமாட்டான். வெளியே வேலை வாய்ப்பு கிடைச்சாலுமே வேலை வாய்ப்புலயுமே இப்படிதான் இருப்பான். வெளிநாடு எதுவும் போவாருங்களா? இவனுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கம்மி தாங்க. வெளிநாட்டு வாய்ப்பு சம்பாதிக்கிறது கம்மிங்களா? இல்ல, சம்பாதிக்கிறது சம்பாதிப்பான். இவனுடைய உழைப்பை நிறைய பேர் பயன்படுத்திப்பாங்க. இவனுடைய உழைப்பை எல்லாரும் பயன்படுத்திட்டு. ஹாய் எவ்ரிபடி, வெப் நியூஸ் பாருங்க, நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கங்க.